ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து இவனை ப்ளூ பர்ஸில் போட்டு வருவாரு. நாங்கள் வந்து இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பேக் யார்டுக்கு வந்துட்டு 2 சேர் வாங்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ காஸ்கோக்கு போயிட்டு, அது என்ன சேர்ரா? முஸ்கோகா சேர் வந்து நாங்கள் 2 வாங்கலான் இருக்கோம். வேர் ஹவுஸில் என்ன ப்ரைஸு, ஆன்லைனில் என்ன ப்ரைஸ்ன்னு கம்பேர் பண்ணிவிட்டு எது எங்களுக்கு சீப்பாக இருக்கோ நாங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் காஸ்கோக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் சேர் வாங்கினாதான் மழை பெய்யுது, ஸ்னோ வருது. அந்த சேரை வாங்கிட்டு பேக் யார்டில் உட்காரலான்னு பார்க்கும்போது தான் அதெல்லாம் நீங்கள் உட்காடுறேன். சேரும் வந்து நம்மளோட இந்த கேட்டகரியில் வந்துருச்சுடா. எது தெரியுமா? இப்போ இந்த ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் வாங்கினா நல்லா இருக்குன்ட்டு இன்னொரு பாக்ஸ் வாங்கினா கிட்ட போயிடும். அந்த மாதிரி நாங்கள் காஸ்கோ போயிட்டு வந்தாச்சு. ஆனால் அந்த சேர் அங்கே இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் அந்த சேரை. ஆனால் காஸ்கோ போனதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் ஒன்று பிடிச்சிட்டு வந்துருக்கோம். என்னன்னு காட்டுறேன் வாங்க. இதான் ப்ரானை வந்து நாங்கள் காஸ்கோவில் பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த உரிச்சு போட்டுட்டு இன்னைக்கு இந்த ப்ரானை நாங்கள் வந்து ஒரு ட்ரை ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதான். 3 days later. அந்த சேரை வந்து நம்மளே தான் இப்போ அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பெயிண்ட் ப்ரைமர்லாம் அடிச்சுட்டு அதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம், அதுக்கப்புறம் கேனடியன் டயர் போனோம் அந்த பெயிண்ட் ப்ரைமர் வாங்குறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. காஸ்கோவில் ஃப்ரீ ஷிப்பிங் தான். இந்த சேரை இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு தான் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. நினச்ச மாதிரியே சேர் அசம்பிள் பண்ணுறதுக்கு செம்ம டைம் ஆகிடுச்சு. நைட்டு 11 o'clock ஆகிடுச்சு. அதனால் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் வந்து கேனடியன் டயருக்கு வந்திருக்கோம். இங்கே பெயிண்ட் செக்ஷன் தனியாகவே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பெயிண்ட் அண்ட் ப்ரைமர் வந்து தனித்தனியாக நீ அடிக்கலாமா? அப்படி இல்லைன்னா சேர்த்து ஒரே இதுலேயே பெயிண்ட் அண்ட் ப்ரைமர் சேர்ந்து இருக்குமா? இதான் அந்த பெயிண்ட் அண்ட் ப்ரைமர்னு ஒன்று இருக்கு. அதுவா? இதுதான் பெயிண்ட் அண்ட் ப்ரைமர். எங்க இது ஆனால் வுட்டில் அடிக்கலாமா? அடிக்கலாமா? ஹலோ சார் என்ன பண்ணுறீங்க? எட்டி போய் என்ன எடுக்க போகிற? டப்பு பார்த்துட்டு வரேன். இதெல்லாம் ஸ்ப்ரே. ருத்ரா ஹாய் ஹலோ. இப்போ நாங்கள் வந்து 2 சேர் வாங்கினோம்ல, அதில் ஒன்று வந்து எல்லோ கலருக்கும் இன்னொன்று வந்து ரெட் கலரும் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பெயிண்ட் அண்ட் ப்ரைமரா? இது என்ன யூசேஜ்லாம் எனக்கு தெரியாது. 2த்தையும் சேர்த்து அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த கார்டன் சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, கேனடியன் டயரில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இங்கே ஒரு பூ வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், கொடைய கவுத்தாப்பில் இருக்குது. ஸோ இது என்ன பூன்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் 2 பூச்செடி வாங்கினோம். இது என்ன பூன்லாம் எனக்கு பேர் தெரியாது, ஆனால் ஆனுவல்ஸ் தான் இது. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியதான். நான் சொன்னேன்ல சேர் போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் எங்களோட பேக் யார்டு. இன்னும் லான் மூவ் பண்ணல. எவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் இங்கே உட்கார்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த 2 சேர் நாங்கள் வாங்கினோம். அண்ட் இன்னொன்று, எல்லோ விட ரெட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக படியுது. அப்படியா? இப்போ வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த சேர் ஒரு வாட்டி காட்டுறேன். இப்போ வாங்க. எங்கள் வீட்டு வாசல்லே பஸ்ஸு கூட போகும் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இன்ஸ்டண்ட்டாகவே காஞ்சிரும் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் அந்த கேப்பில் நம்ம இப்போ ஃப்ரண்ட் லானை மூவ் பண்ணிட்டு வந்துடுவோம். வந்து எங்களோட லான் மூவ் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் லான். இப்போ இங்கே வந்து ஒரு செடி இருக்குது பாருங்கள். இது வந்து நாங்கள் போன வருஷம் காஸ்கோவில் வாங்கிட்டு வந்து வச்சோம். கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து திரும்ப வளருது. பெருநில இதெல்லாம் வந்து என்ன பூனே தெரியல, தானா வளருது. கூகுளில் போட்டு பார்த்தா ஃபர்கெட் மீ நாட் அப்படின்னு ஒரு வெரைட்டி போட்டிருந்துச்சு. அது ஐ திங்க் டச் மீ நாட் ஃபேமிலியில் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரோஸ் செடியெலாம் வளருது. நாங்கள் ரோஸ்லாம் வச்ச மாதிரியே எங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எப்படி வளருதுன்னு தெரியல. இப்போ செகண்ட் கொட்டி படப்போதுமா? நான் வந்துக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இருக்குது. நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே தானே மழை இருக்குது. சொல்லு, ரெட்டு நல்லா இருக்கா, எல்லோ நல்லா இருக்கா? ரெட் யார் சூஸ் பண்ணா? நீ தான் சூஸ் பண்ணியா? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எங்களோட பிளான் 2மே எல்லோ கலர் தான் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வெரைட்டிக்கு ப்ளூ மவுண்டெயினில் இருந்ததுல கலர் கலராக ரெட்டு எல்லோ ப்ளூ
அப்புறம் நாங்கள் ஏன் ஒரு சேஞ்சுக்கு ரெட் அடிக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் ரெட் வாங்கினோம். சேருக்கு பெயிண்ட் அடிக்கிறது பத்தாதுன்னு கீழே தரைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறேன். இங்கே பாரு பெயிண்ட் அடிச்சிருவா. கவுண்டமணியும் செந்தில் ஒரு படத்தில் தங்கச்சிக்கு பெயிண்ட் அடிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ வேணா எனக்கு பெயிண்ட் அடிச்சு விடு. கிளிப்பச்சல் அடிச்சு விடுறேன். இவர் தான் எங்கள் பெயிண்டர் மிஸ்டர் ஆதித்யா. பெயிண்டர் சொல்லுங்க, நீங்க எடுத்துட்டு வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் வேலை சொல்லுங்க. விலை என்ன? ஒரு கேன் வந்து $14. $14. 14ஆ? மொத்தம் 6 கேனு $84. ஓகே. ஒரு சேருக்கு 3 கேன் ஆச்சு. இந்த ப்ரஷ், க்ளவுஸ் அதெல்லாம் கொசுரு. அப்புறம் இந்த க்ளவுஸ். உங்களுக்கு சார்ஜ் எதுவும் இல்லைங்களா? ஒரு பிளேட் பிரியாணி. மீன் குழம்பு தான். ருத்ராக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ வந்து அவனை கூட்டிகிட்டு ஒரு வாக் வந்திருக்கேன். ஏன்னா இப்போது ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு இல்லை, ஸ்ப்ரிங்குனே சொல்ல முடியல, இதை சம்மர் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி மத்தியானம் யூஸ்வலாக அவனுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் நேரம் வாக் கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா அவனும் அப்போ தான் கொஞ்சம் வெளியெல்லாம் பார்ப்பான், அவனுக்கும் கொஞ்சம் இந்த ஒரு எக்ஸ்போஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட நெய்பர்ஹுட் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி எப்போதுமே ஸ்கூல் ஜோனில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் ரோடு கிராஸ் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்கும்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இந்த கிராசிங்லேயே வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ இதுதான் எங்களோட நெய்பர்ஹுட். எல்லார் வீட்டு வாசல்லையும் கரெக்டாக இந்த ஸ்ப்ரிங்கு சம்மர் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாரும் வந்து பூச்செடி அது எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாக்கிங் போயிட்டு வந்தோடனே ஃபெடெக்ஸ் பார்சல் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் வாங்கியிருந்தோம். அதை கொஞ்ச நேரம் பிரித்து பார்த்து செட் பண்ணிட்டு இருந்தோம். இது இந்த மேக்னெட்டிக் சார்ஜர் தானே? ஆனாவும் இருங்க. வெல்கம். அத்தியா என்ன இது ஆன் ஆகிறதுக்குள்ள டிமாட்டன் போயிட்டு வந்துடலாம் போல இருக்கே. யா ஆக்சுவலாக லைட்டு போக என்னோட ஃபோனில் கிளாரிட்டி கம்மியாகுது. அந்த மாதிரியா? ஓகேவா? ஆக்சுவலி ஃபோனில் கேமரா வழியாக பார்க்கும்போது டயல் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு, நேரில் பார்க்கும்போது தான் டயல் பெருசாக தெரியுது. Swipe down from the top. The orange dot indicates no notification. New notification. சேர் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு, இப்போ எதுவும் ஒட்டலை. ஆனால் இன்னைக்கு நைட்டு வந்து மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒட்டிடுச்சு தானே நல்லா. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னும் பேக்யார்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து பண்ணும்போது காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இனிமேல் பேக்யார்டு வந்தால் எப்போனாலும் சேரில் உட்காரலாம், சேரை கொண்டு போய் வெளியே போட்டு கூட போய் உட்காரலாம். உங்களெல்லாம் நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய். டேக் கேர்.